அவளும் என் புருஷன் ஏன்னா அவங்க திருநங்கையோட கேரக்டர் வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மையா லவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணா உணர்ந்து அவங்களோட உண்மையான காதலை தான் வெளிப்படுத்துவாங்கன்றப்ப நான் அதை வந்து உள்ள போக மாட்டேன். ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒண்ணு பட்டுச்சு. அது இப்ப வெளியே வந்து அவன் மேல அஃபேர் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீங்க பண்ணிக்கணும்னு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு மீடியால சொல்லும் போது என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நீங்க ஃப்ரெண்டா தான் பாத்தீங்க. என் பொண்ணும் என் பையனும் விஜி மாமான்னு தான் கூப்பிடுங்க. அவன் நான் ஒரு அண்ணன் ஸ்தானத்துல தான் வச்சிருக்கேன். அந்த பிள்ளைங்களும் அக்கா தங்கச்சி தம்பின்ற அவனோட தங்கச்சி தம்பி எனக்கு தங்கச்சி தம்பின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். காயப்பட்டவளே வந்து அமைதியா நான் அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரூஃப் எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் ப்ரூஃப் எல்லாமே வலசலாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டேன். இல்ல சார் இவன் இப்படி பண்றான். அப்ப அவரு எவ்வளவோ பொறுமையா 2 பேரும் அமைதியா போங்க சமாதானம் ஆயிக்கங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா வனிதாவோட இது என்னன்னா இவனை வச்சே என்னை வந்து எதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதுனால இவன் வந்து வனிதா கிட்ட மாதிரி இந்த இது பண்றான்ட்டு 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. என் மாமியாலாம் எந்த போன்ல பேசுறாங்க வந்து எல்லாம் பேசுறேன். போன்ல பேசுறதோட இருக்கேன். ரொம்ப போய் வச்சுக்கிறது இல்லை. ஒரு வாட்டி இது பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப நான் என் குழந்தைங்களுக்காக நான் தனியாக என்னை விட்டுருங்க. நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். நான் பாட்டுக்கு என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பழைய விஷயங்களை பேசி 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 வீட்டில் பிரச்சனைகள் ஒரே இதாக தான் இருக்குமே தவிர ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியாது. கண்ணாடி உடஞ்ச மாதிரி தான் பின்வாங்கிறதா இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் என்னை நீ அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் நான் உனக்கே இவ்வளோ இருக்கும்போது கொடுத்த எனக்கு நான் அதை நான் இது பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. எது உண்மை எது பொய் என்று கூடிய சீக்கிரத்துக்கு தெரிஞ்சுறாங்க. வானம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தொகுப்பாளினி பத்மபிரியா. சமூக வலைத்தளங்கள்ல பரவி வரக்கூடிய நாஞ்சில் விஜயன் மற்றும் சூர்யா தேவியோட பிரச்சனை குறித்து இன்னைக்கு நம்ம கூட சூர்யா தேவி இணைந்திருக்காங்க. அக்கா வணக்கம். அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இப்ப கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் வைஷ்ய அவர்களும் வந்து திரும்பவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த 3 லட்சம் நான் வாங்காம விட மாட்டேன்ட்டு. இது எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப கூட இருந்தன்றீங்க 2 பேர் கூடயும். சோ இது உண்மையா? அதுல அவளே சொல்லியிருக்கா. அந்த போன் பண்ணி ஏதோ பேசின ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கேன். அவங்க அவளோட பாலினத்தை பத்தி என்னை வந்து அவ்வளோ அவதூறா பேசின ரெக்கார்ட்லாம் இருக்கு. இதுல என்ன ஒரு இதுனா நான் எனக்கும் உனக்கும் நடந்த பிரச்சனை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு போன் அடிச்சு நியூஸ்ல வந்த உடனே எனக்கு கால் பண்ற ரெக்கார்டும் நான் வச்சு அந்த ரெக்கார்டு கூட நான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போட்டு விட்டேன். அப்படியே கொதிக்கிறான். நீயும் வயசும் சேர்ந்துக்கிட. அப்பதான் யோசிச்சேன் எதுக்கு அவளை இழுக்கிற? அவள்கிட்ட நான் பேசவே இல்லையே. நீ ஏதான் ஏப்ரல் மாசம் கேட்ட எதனா யார் மூலியமா ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்ப கூட நான் வந்து எதுவுமே நான் தலையிட முடியாது. உங்ககிட்ட இருந்து பணம் எனக்கு வர வேண்டியது இருக்கு. நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? எனக்கு தேவை நீ என்கிட்ட வாங்கின காசு. அதுதான் இது அப்படியே திசை திருப்புறோம். இப்ப நாங்க 2 பேர் தான் சேர்ந்து அவரோட வளர்ச்சியை தாங்க முடியாம அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணிட்டு இருக்கான். அதனால அவ வந்து அவளோட இப்படி பேசி இது பண்ணான்ட்டு அவ மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்து ரீஓபன் பண்ணி போட்டிருக்கா போல. விஜய் வைஷு வந்து அவரோட வந்து லவ் பண்ண ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்க வந்து அவருக்கு ஃப்ரெண்டுன்றீங்க. இதெல்லாம் உண்மையா பாத்திருக்கீங்களா? தெரியும் நல்லா தெரியும். எனக்கு அப்பவே நான் ஒரு கணிச்சேன். என்னடா எங்க போனாலும் இவன் கூட இவன் கூட்டிட்டு சுத்திக்கிட்டே இருக்கானே. அவளும் என் புருஷன் ஏன்னா அவங்க திருநங்கையோட கேரக்டர் வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மையா லவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்ணா உணர்ந்து அவங்களோட உண்மையான காதலை தான் வெளிப்படுத்துவாங்கன்றப்ப நான் அதை வந்து உள்ள போக மாட்டேன். ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒண்ணு பட்டுச்சு. அது இப்ப வெளியே வந்து. ஆனா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் மெயின்டைன் பண்ணாரு. ஆமா அவன் நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா வந்து அதவே அவன் வந்து கொச்சப்படுத்தி ஒரு பெரிய அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மீடியால வந்து நான் வந்து அவன் மேல அஃபேர் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீங்க பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு மீடியால சொல்லும் போது என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நீங்க ஃப்ரெண்டா தான் பாத்தீங்க. என் பொண்ணும் என் பையனும் விஜி மாமான்னு தான் கூப்பிடுங்க. அவன் நான் ஒரு அண்ணன் ஸ்தானத்துல தான் வச்சிருக்கேன். அந்த பிள்ளைங்களும் அக்கா தங்கச்சி தம்பின்ற அவனோட தங்கச்சி தம்பியும் எனக்கு தங்கச்சி தம்பின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். அவங்க அப்பாவை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவர்லாம் டெய்லியும் என் வீட்டுக்கு வருவாரு. கொரோனா நேரத்துல எல்லாம் நான் சமைச்சு கொடுக்கறத அவங்க வீட்டுக்கும் போகும். அங்க இருந்து இங்கேயும் வரும். அந்த அளவுக்கு க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். இவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானேன்னா அதை என் வீட்டுல புடிச்சுக்கிட்டாங்க. என் புருஷனும் என் தம்பியும். என் புருஷன் வந்து என் தம்பி கிட்ட போய் மண்டையை போட்டு குழப்பி வந்து பிரச்சனை பண்ணி அவன் உள்ள இருந்து வெளியே வந்து இப்படி நியூஸ் மீடியால இந்த அளவுக்கு சொன்னவுமே
என்னை வந்து வீட்டுக்குள்ள விட்டு என்னை அடிச்சிட்டாங்க. அடிச்சு மண்டைய உடைச்சு கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு அப்ப யார் சப்போர்ட்டும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல மணப்பாறை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். அவங்க எடுத்துக்கவும் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் கோவப்பட்டு மன உளைச்சல் ஆகி பெட்ரோலை வாங்கிட்டு போய் ஊத்திக்கிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி அவ்வளோ சண்டை போட்டு அதுக்கும் நான் தான் ரிமாண்ட் ஆகி உள்ள போனேன். ஒரு 5 நாள் உள்ள திருச்சியில இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி பண்ணது தப்புன்னு அவன் உணர்ந்துகிட்டு என் புருஷனை அவன் அடிச்சு அமுச்சு விட்டான். இனிமே நீ இங்கிட்டு வரவே கூடாது, எங்க அக்காவை நான் பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்றப்ப இன்ன வரைக்கும் அவன் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாவும் இருக்கான். ஏன்னா நான் உள்ள அதுக்கப்புறம் மனப்பறவே தலை முழுகிட்டு அப்படியே திருச்சிக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்களோட ஸ்கூல் முக்கியம், அவங்களோட லைஃப் முக்கியம் அப்படின்றப்ப தனியாவே வந்துட்டேன். இன்னமும் என் ஃபேமிலியில எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. என்னை கொஞ்சம் தனியா விட்டுருங்க, இந்த அளவுக்கு இவன் இவ்வளவு பண்ணிட்டான் அப்படின்றப்ப இந்த ஒரு 4-3 வருஷமா கொஞ்சம் அப்படியே அமைதியா குழந்தைங்களை பார்க்க சாரி பிசினஸ் பண்ண இப்படியே அந்த சரௌண்டிங்ல தான் நான் இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னோட லைஃப் இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுக்கு இடையில தான் இவன்ட்ட காசு கேட்கற ஆரம்பிச்சதுதான் இவன் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்தது. அந்த ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த எண்ணமே அப்படி பண்றதா இருந்தா நான் எப்பயோ பண்ணிருப்பேனே. உனக்கு இப்போ நீ குடுக்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா நான் கேட்க ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு 20,000 ரூபாய் இவ்வளவுதான் சூர்யா, ஒரு 30,000 ஒரு 10,000 நீ கொடுத்து இவ்வளவுதான் முடியுது, நான் கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு நம்பிக்கை வரும். நீ இன்ன வரைக்கும் நீ 1 ரூபா கூட கொடுக்காம நான் வந்து உன்னை திடீர்னு கேட்கிறேன் வைக்கிறேன்றப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து இவன் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆவாளோ அப்படின்னு நினைச்சுதான் அந்த மதுரை எக்ஸ்போல இந்த இதெல்லாம் எடுத்து வச்சது. அப்பதான் நான் யோசிச்சுதான் நான் இவன் எந்த அளவுக்கு வந்துட்டான்னு நம்ம போலீஸ் மூலியமா, ஏன்னா ஏற்கனவே வந்து ரவுடிங்களோட வீடு புகுந்து அடிச்சேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தவன் கமிஷன் ஆபீஸ் முன்னாடி போய் நின்னான். அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளை ஆளுங்க மேலாம் அடிச்சுட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி பெரிய ஒரு டிராமாவே கிரியேட் பண்ணவன். அதுல வந்து தெரிஞ்சுக்கிச்சு. அதனாலே நான் அந்த அடி அவருக்கு எப்படி பட்டுச்சு? அவனை எதுவுமே இது பண்ணலையே. அங்க இருக்கிற லேடிஸ் மேல நான் முருகன் மேல சத்தியமா சொல்லுவேன், அங்க இருக்கிற லேடிஸ் மேலயோ அந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் மேலயோ எதையுமே உடைக்கல, யாரையும் அடிக்கல. ஆனா நீங்க போனீங்க. ஆமா, நான் கேட்க வாக்குவாதம் தான் பேசுது போதுதான் அவன் தான் கைகலப்பு பண்றான். அப்போ வந்து எனக்கு தான் நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா அவரு காட்டின வீடியோல வந்து தழும்புகள் இருந்துச்சு, ரத்தம் வந்தா கூட நீங்க நம்பி இருக்கலாம். அவன் அந்த நேரத்துல வந்து உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனது, நான் காயப்பட்டவளே வந்து அமைதியா நான் அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரூஃப் எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் ப்ரூஃப் எல்லாமே வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டேன். இல்ல சார் இவன் இப்படி பண்றான். அப்ப அவரு எவ்வளவோ பொறுமையா 2 பேரும் அமைதியா போங்க சமாதானம் ஆயிக்கங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா வனிதாவோட இது என்னன்னா இவனை வச்சே என்னைய வந்து எதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதுனால இவன் வந்து வனிதா கிட்ட மாதிரி இந்த இது பண்றான்ட்டு 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. எனக்கு ஒரு நாள் ஸ்டேஷன் பெயில்ல விட்டு 15 நாள் தொடர்ந்து வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டேன். எக்மோர் கோர்ட்ல வந்து ஆஜரானேன். ஜட்ஜி முன்னாடி ஆஜராகி கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் ஒரேடியே இங்கேருந்து ஜாமான்லாம் காலி பண்ணி நேரா மறுபடியும் மணப்பாறைக்கு போயிட்டு அந்த ஒரு வருஷத்துல அது கொரோனா நேரத்துல நடந்ததுதான். சடனா வந்து நான் வந்து விஜயன் வீட்டுல நான் தங்கி இருக்கேன். அவங்க அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாம் இருக்கும்போதும் நான் தங்கி இருக்கேன். அங்க இருக்கும்போதும் வந்து நான் வந்து இல்லை அது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஏன்னா எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்கன்றப்ப நான் உடனே வந்து ஒரு அபார்ட்மெண்ட் புடிச்சு உடனே ஆன்லைன்ல கேகே நகர்ல இருந்த வீட்லயா? கேகே நகர்ல அந்த அவன் எங்க இருந்தான்னா நம்ம விருகம்பாக்கம் ரோட்ல வந்து சின்மயா நகர் இருக்குல்ல. ஆமா. அந்த சின்மயா நகருக்கு முன்னாடி தாய் நகர்னு உள்ள வரும். அங்கதான் அவன் வீடு இருந்தது. அங்கதான் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணது. வாடகை வீடுதான். இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டான்னா வலசரவாக்கம் மெகா மார்ட் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடு அங்க போயிட்டான். அந்த வீடு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்பவுமே ரெகுலரா வருவாரு, பால் பாக்கெட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்னை பார்க்க வரும்போதுதான் எங்கப்பா வீடு மாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவரை வச்சுதான் அந்த வீட்டை நான் கண்டுபிடிச்சேன். இப்ப இந்த இஷ்யூனால உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு? இப்ப எவ்வளவோ வருது. இப்ப ரொம்ப ஏன்னா என் தம்பி கூட நேத்து ஏன்னா அவனுக்கு தெரியாது போல. ஆமா சூர்யா இந்த மாதிரி போன் வந்து என் தம்பி போன் எடுத்து சொன்னியா அப்படின்னோன்னா இல்லடா அவன்கிட்ட கேட்ட காசை கொடுக்கறதுக்கு நான் வந்து இது பண்ணதுக்கு இவ்வளவு கிரியேட் பண்ணி துணியை திருடிட்டு போயிட்டேன்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி மீடியால எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இது பண்றான்டா அப்படின்னு. நீ எதுக்கு நீ தனியா போன? இப்ப இல்ல நான் தனியா போனதுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா நான் ஒரு 3-4 பசங்களோட போயிருந்தேன்னா என்ன பிரச்சனையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது வந்து நான் இவன்கிட்ட வந்து ஒரு இதா போல பிரச்சனை பண்ணணும்னு போல ஒரு சுமூகமா பேசிதான் உன்கிட்ட வந்து பேச வந்திருக்கேன், காசு வாங்க வந்திருக்கேன். அதை நீ வேற ஏதாவது நீ கொண்டுட்டு போற, என்னைய ட்ராக் அப்படியே மாத்தி கொண்டுட்டு போற. உங்களுக்கு எதிரா வந்து இப்ப நாஞ்சில் விஜயன் வைக்கிறார் இல்லையா குற்றச்சாட்டுகள்லாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு மேம் உண்மை?
என்ன குற்றச்சாட்டு? இது ஒண்ணுதான் குற்றச்சாட்டு வைக்க முடியும். நிறைய ஃபேக் வீடியோ நீங்க கிரியேட் பண்றாரு. நிறைய வீடியோ வந்து தொடர்ச்சியா விடுறாரு. அவரும் வந்து வீடியோக்கள் பேசி விடுறாரு. இப்ப இந்த விஷயத்துல வந்து ஒண்ணுமே இப்போ வேற எதுவுமே இது பண்ண முடியாதே. இப்ப ம். இந்த ஒரு விஷயம் தான் ஆட்டோக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற வீடியோ. அதே மாரி உங்களுக்கு பணம் வந்து குடுக்கறதெல்லாம் இல்ல. அவங்க வந்து ஃபேக்கா இல்ல அது சொல்றாங்க. நான் வந்து அந்த மாரி. போலீஸ் விசாரணையில வந்து தெரிஞ்சிரும். ம். என்ன ஏதுன்ட்டு நான் இத சும்மா பேக் வாங்கலாம் மாட்டேன். அவன் மன்னிப்பு கேட்கறானோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. எனக்கு வேணுங்கிற பணம் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தா போதும். அதுக்கு நான் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு கூட தயாரா தான் இருக்கேன். எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இதுக்கு பின்வாங்குறதா இல்ல. ஏன்னா இவ்ளோ தூரம் என்னை நீ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் உனக்கே இவ்ளோ இருக்கும்போது குடுத்த எனக்கு நான் இது பண்ணாம இருக்கக்கூடாதுல்ல. ம். எது உண்மை, எது பொய்ன்னு கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிரும் எல்லாத்துக்கும். சமூக வலைத்தளங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வருது? எந்த அளவுக்கு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு மேம்? நான் வந்து அவன் பேசுனது, நான் போட்ட வீடியோ, அவன் பேசின ஆடியோ எல்லாத்தையும் பேசுறதுல அவங்க நம்பிர்றாங்க. ம். இன்னும் ஒரு பார்லிமெண்ட்லலாம் போய் கமெண்ட்லாம் வந்தீங்கன்னா, அவனு மேல தான் குற்றச்சாட்டு இருக்கு. ம். இப்ப யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க, இது பண்ணாங்கன்னா பரவால்ல. நீ எனக்கு நல்லா தெரிஞ்சவ. சரி அப்படியே சப்போஸ் நான் உனக்கு காசே குடுக்காம எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ அவ்ளோ தூரம் தொரத்தி வந்து நீ வீடியோ எடுக்கணும்னு என்ன அவசியம்? ம். 2,00,000 குடுத்துருக்கேன் நானு. அந்த காச விடவா உனக்கு அந்த ரூ. 4,000 பெருசு? என்ன அப்ப என்னை நீ அசிங்கப்படுத்தணும், என்னை ஒரு ஏதாச்சும் ஒரு இதுல லாக் பண்ணணுன்ற ஒரு இது. நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் கேட்கலையா? எனக்கு 4,00,000 எடுத்து வை இப்பவே அப்படின்லாம் நீங்க எதுவுமே அது அப்ப கேட்கலையா? பண்ணோம்னா, எப்படி சொல்றது? ரொம்ப வேற மாரி ஏன்னா கொண்டு நீங்க போயிருவான். ப்ரூஃப் எல்லாமே வச்சிருந்தீங்க இல்லையா? அவரு கூப்பிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு பணம் குடுக்கணும் அவன் இவன். இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுல்ல. நீங்க அந்த அதிர்ச்சியில இருந்து டக்குன்னு உங்களுக்கு என்ன வரல. பண்ண தெரியல. வந்து பேசாம இருக்கேன். மறுபடியும் இந்த மாசம் ஜூன் மாசம் திருச்சியில எக்ஸ்போ நடக்குதுன்ட்டு எனக்கு நைட் ஒரு 12 மணிக்கு வாட்ஸ்அப் கால் பண்றான். அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். ம். அதுல நீ வந்து பாரு ம். அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டிக்கு எக்ஸ்போ நடத்துதுன்னு சொல்லிட்டு அத அனுப்பிச்சு விடுறான். இவன் கெஸ்ட்டா வரான் போல குடும்பத்தோட. ம். என்னடா இவன் வந்து பாருங்கிறானோன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு பிளான் பண்றான் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு தான் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு அந்த டைப் பண்ணேன். தமிழ்லயே தான் டைப் பண்ணேன். இவன் ஃபோன் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ணணும்னு தான் வாட்ஸ்அப் கால் பண்றது. ம். சரியான கிரிமினல் இவன். யாருமே நம்பாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் வந்து எப்படி சொல்றது? நம்மளே வந்து நம்ம உதவி பண்ணவங்களே வந்து அவங்கள கழுத்தறுத்து விட்டுருவான். கழுத்துல கத்தி வச்சிருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவனோட உண்மையான முகம் தெரியாம கேமராக்கு வெளியே ஒரு முகமா இருக்கான். அந்த இது தெரியல அவங்களுக்கு. மக்களுக்கு தெரியாது. ஐயோ பாவம் அப்பாவி. இந்த விஷயம் இப்ப நடக்குது. இதே வந்து நான் இப்படி பண்ணியிருந்தேன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வீட்டுக்குள்ள ரவுடி பயலுகளோட கூட்டு போனேன் அப்படின்னா, அதே மாரி நான் இப்போ ஒரு 4, 5 பேத்தோட போயிருந்தேன்னா, உடனே வீடியோ எடுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்ப நான் கெட்டவனா இருப்பேன். இவன் நல்லவனா இருப்பான். ம். அவன் பாவம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன இப்படி இத்தனை பேரோட போயிருக்கா. அப்ப பிரச்சனை பண்ண தானே போயிருக்காங்கன்னு மக்கள் எல்லாருமே என்னைய தான் திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் தனியா வந்திருக்கேன். தனியா வந்து உன்னோட கிரிமினல் புத்தி தெரிஞ்சுதான் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அத நான் வந்து இது பண்ணேன். ஆனா நீ அத தெரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ தூரம் என்னையவே வந்து பாத்துக்கலாம் அப்படின்றப்ப நீ நிக்கிறல்ல. அப்ப நானும் பாக்கலாம். என்னதான் பண்றேன்னு நானும் பாக்கலான்றதுக்காக தைரியமா தான் கம்ப்ளைண்ட் குடுத்து எவ்ளோ தூரம் எனக்கு புதுசு கிடையாது மீடியா. ம். ஏற்கனவே வனிதா விஷயத்துல நெறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அனுபவம் இருக்கு. என் குழந்தைங்களுக்காக சைலண்டா போனேன். இப்ப இவன் மூலியமா வெளிய வருது. என்ன என்னைய பத்தி குறை வைக்க முடியும்? என்ன சொல்ல முடியும்? பாத்துக்கலான்ற ஒரு தைரியத்துல தான் இறங்கினது. கேஸ் எடுத்தாங்களா? இது எப்போ எடுத்திருக்காங்க. வர சொல்லியிருக்காங்க உங்கள? இப்ப இன்னொரு 1 வீக்ல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. 1 வீக் ஆயிருச்சு. எப்படியும் இன்னொரு 2 டேஸ், 3 டேஸ்ல என்னன்னு தெரிஞ்சிரும். தெரிஞ்சிரும். கால் பண்ணி அவனையும் கூப்பிடுவாங்க விசாரணைக்கு, என்னையும் கூப்பிடுவாங்க. நாங்க 2 பேரும் போணும். ம். போய் நின்னோம்னா, நான் அன்னைக்கு 2 பேத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது என்னன்னு தெரிஞ்சிரும். இப்ப என் சைடு இருக்கிற ஒரு இதையும் எல்லாத்தையும் நியாயத்த எடுத்து வைப்பேன். அவன் சைடு என்ன நியாயம் இருக்கோ அத எடுத்து வைக்கட்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கப்புறம் தான் எல்லாம் இந்த நடக்குது. கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக நீங்க என்னென்ன ஆதாரம் எல்லாம் மெயினா எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த ஃபோன் கால் ரெக்கார்ட தாண்டி. எல்லாமே இருக்கு. அது போக வேற என்ன ஆதாரம் இருந்துக்கு? பைசா குடுத்தது மட்டும் தான் கையில ஏன்னா அப்ப எனக்கு தெரியாது. இப்படி 2020ல நான் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாரி எனக்கு ஒரு ஃபேஸ், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாரி இருக்கும்லாம் எனக்கு தெரியாதுல்ல. ம். அந்த ஒரு அந்த இதெல்லாம் இல்ல. எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை அவ்வளோதான். இப்ப இதே அவன்ட்ட நெறைய பொண்ணுங்க ஏமாத்தி வாங்கியிருக்கான். ஒரு சில பெண்ணுங்க வரல வெளிய. இல்ல. அப்ப இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்கள தொடர்ந்து இன்னும் நெறைய பெண்கள் வந்து அவர் மேல இல்ல அவங்கலாம் குற்றச்சாட்டுகள் லைஃபு, வைப்பாங்க. குழந்தைங்க அப்படின்றப்ப அவங்க லைஃப் பாதிக்க கூடாதுல்ல. ம். இவனால என் லைஃபே பாதிச்சிருச்சு. நான் இப்ப தனியா ஏதோ என் தம்பி, என் ஃபேமிலி இருக்கிறனால நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் மாமியார்லாம் என்ட்ட ஃபோன்ல பேசுறாங்க. வந்து எல்லாம் பேசுறேன். ஃபோன்ல பேசுறதோட இருக்கேன். ரொம்ப போய் வச்சுக்கிறது இல்ல. ஒரு வாட்டி இது பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப, நான் என் குழந்தைங்களுக்காக நான் தனியா என்னைய விட்டுருங்க. நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கணும். நான் பாட்டுக்கு என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஏன்னா, அந்த
பழைய விஷயங்களை பேசி 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 வீட்டுல பிரச்சனைகள் குழப்ப ஒரே இதாதான் இருக்குமே தவிர ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியாது. கண்ணாடி உடைஞ்ச மாதிரிதான், அந்த பழைய அழகு வராது. அந்த மாதிரிதான் இப்ப என் வாழ்க்கை இருக்கு. காஞ்சனோட ஃப்ரெண்டே வந்து அவங்களோட சர்க்கிள்ல ஃப்ரெண்ட் வேற யாரெல்லாம் உங்களுக்கு பழக்கம்? அப்படிலாம் யாரும் இல்ல. யாரும் இல்ல. அவன் சர்க்கிள்ல இருக்கிற யாரையுமே நான் மீடியால இருக்கவங்க கூட யாரும் யாருமே கிடையாது. யாருமே அறிமுகப்படுத்தி வைக்கலையா? இல்ல, பண்ணிருக்கான், எல்லாரும் தெரியும். ஆனா அவன் சர்க்கிள் யாருமே வேண்டான்னு தலை முடிக்கிட்டேன். அவன் சர்க்கிள்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கும் தெரியும், என்னைய தெரியாதவங்க யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு பேக்ரவுண்ட் நான் வந்து என்னன்னா, எல்லாத்தையும் மீடியால பர்த்டே விஷயத்துல நம்ம எம்எல்ஏ ஒருத்தர், இது கல்வித்துறை அமைச்சர், அவரு இதை போட்டு வச்சிருக்கான், ராஜ்மோகன் அந்த அண்ணாவோட இது போட்டிருக்கான். அப்படின்றப்ப அவங்க மாமியா வந்து காங்கிரஸ்ல இருக்காங்க. அது ஒரு இது. இவனுக்கு வந்து இப்ப ஒண்ணுமே, இவன் கஷ்டப்படும் போது நாங்க எல்லாமே கூட இருந்து நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன். இப்ப இவனுக்குன்னு ஒரு இது ஃபேமிலி வந்துருச்சு, இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல போலீஸ் சப்போர்ட் இருக்குங்கிறான். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை தூக்கி உள்ள, அந்த என்னோட போன் கால் ரெக்கார்ட்லயே இருக்கும், உன்னை தூக்கி உள்ள போடணும்னா நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடி அப்படிங்கிறான். அப்ப அவ்வளவு ஒரு ஆவேசம். என்னை தூக்கி எதுக்கு நீ உள்ள வைக்கணும்? காசு வாங்கினது நீ. அப்போ உனக்கு அந்த தைரியம், அவ்வளவுக்கு சப்போர்ட் இருக்காங்கன்னா பாத்துக்கலாம். அதெல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் ஆள் இருக்காங்க, என்னதான் பண்றேன்னு பாப்போம். ஓகே, நீங்க ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க. முதல்ல எப்படி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆச்சு? எதனால ஸ்டாப் ஆச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு 2020 தான் இந்த கொரோனா டைத்துல வனிதா இஷ்யூ நடக்கும்போது அவன் தான் இன்டர்வியூ எடுக்கிறான், யூடியூப்பை பத்தி அவன் தான் சொல்லி கொடுக்குறான், எல்லாம் பண்றான். இன்டர்வியூ எடுத்து நல்லா இதாகும்போது ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு இருக்கும்போது வனிதா வந்து அவனை தூக்கி மிரட்டிடுறான், ஆள் வச்சு லாக் பண்ணிடுறா. அப்ப அவன் என்ன பண்ண முடியும்? சினிஃபீல்ட்ல அவளை எல்லாரும் விஜய் டிவில தானே இது பண்றாங்க, அவ பிக் பாஸ் போயிருக்கா, இவன் வந்து கேபி டீம்ல இருக்கான். அப்படின்றப்ப நான் மன்னிச்சு விட்டுட்டேன். சரி ரைட்டு, இவனோட ஃபீல்டு இது, நமக்கு வந்து சினிஃபீல்டு கிடையாது, நம்மளோட லைஃப் வேற. அப்படின்றப்ப அதை நான் வந்து விட்டுட்டு அதோட கொஞ்சம் தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இவன்ட்ட, நீ வனிதா வரா வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறா, இது பண்றானோன்னா இவன் வீட்டை காலி பண்ணி போனது எனக்கு தெரியாது. அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது வனிதா வந்து வந்துச்சு, கார்ல 2 பேர் பேசினாங்கன்னு யதார்த்தமா சொல்லும் போதுதான் வந்து அவங்க அப்பாட்ட வீட்டை கேட்டு நான் வந்து நிறைய போய், நீ பண்ணது நல்லதா? நீ நானும் தானே, உனக்கு ஃப்ரெண்டு இல்ல, நீ சொல்லி தானே நான் இன்டர்வியூ உனக்கு கொடுத்தேன், நீ எப்படி அவ சைடு போலான்னு இந்த விஷயத்த கேட்கும் போதுதான் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆகி, ஆமா அதோட தான் அவனை வந்து ரவுடி பயல்களோட பூந்து அடிச்சேன் வச்சேன் இது பண்ணோம்னா அதோட அவனுக்கு. ஆக்சுவலி அவர் அப்ப அந்த பஞ்சாயத்துலயே சொல்லியிருப்பாரு, சூர்யா தேவியை வந்து நாளைக்கு காலையில நீங்க அரெஸ்ட் பண்ணலன்னா நான் வந்து நாஞ்சன் விஜயன்றவரு உயிரோடயே இருக்க மாட்டேன், எல்லாம் பிளாக்மெயில் தான் பண்ணுவான். இப்ப கூட வந்து ஒரு இதுக்கு சொல்றேன், வைஷு இவ்வளவு தூரம் பண்ணால, மன்னிப்பு வீடியோ கேட்டு அவ விட்டுட்டா, சரி ரைட்டு குடும்பத்தோட இருக்கான்னு விட்டு. அவன் வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க காலில் விழுகிறதா இருந்தாலும் விழுந்து அழுதுருவான். அப்படி தெரிஞ்சுதான் இப்ப பாலிமர் ரஞ்சித் அண்ணன்ட்டையும் காலில் விழுந்திருப்பேன். அதனாலதான் டெய்லி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க போல. எனக்கு அதுதான் நான் நேத்து அந்த அண்ணனுக்கு போன் அடிச்சு கேட்டேன். ஏன்னா அவன் வந்து உங்கள்கிட்ட ஊழ விட்டான், நானு உங்க காலில் விழுந்தான் நானு அப்படின்னு நான் கேட்டேன். அதனால அவன் காலில் விழுந்து ஊழ விட்டுருவான். அது வெளியே மக்களுக்கு தெரியாது, ஆனா வெளியே நல்லா கெத்தா இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போடுவாப்புல, வீடியோ போடுவாப்புல, என்னோட வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் போடுவாப்புல. உள்ளுக்குள்ள அவன் என்ன கதி கலங்குறான்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். இப்ப கொஞ்சம் அவனுக்கு பயம் வந்துருச்சு, அது பாத்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மேல தப்பு, இப்ப என் மேல தப்பு இருந்தா என்னை நீ மிரட்டலாம், நான் வந்து ஐயோ இதனால இப்படி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படலாம். நான் இவ்வளவு தூரம் உன்னை வந்து ஒரு ஒரு சமாதானமா போய் காசை கூடுறான்னு கேட்ட என்னையவே வந்து நீ வந்து இது பண்ணிட்டு என்னை மிரட்டினதா அந்த வீடியோல உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள. ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வாங்கினாலும் கோர்ட் வரைக்கும் வந்து அவன் பதில் சொல்லித்தானே ஆகணும். நீ வாங்குறியோ வாங்கலையோ, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் கடைசி வரைக்கும் இதை நான் விட மாட்டேன். இல்ல சரி பொழைச்சு போட்டோம் அப்படின்னா விடவே மாட்டேன். ஏன்னா நீ இவ்வளவு தூரம் மீடியாவில எல்லா சேனல், உனக்கு தெரிஞ்ச சேனல் எல்லாம் எடுத்து போட்டு இந்த வீடியோ வந்து துணி திருடின்னு போட்டு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குற. ஏற்கனவே ஒரு பட்டத்தை கொடுத்து அது ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படியா பட்டவன்ட்டு. அப்படி இப்போ இப்படி ஒரு இது பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டன்றப்ப நான் எப்படி விட முடியும்? நான் விட மாட்டேன். கழுத்துல என்னமோ மாலை மாதிரி இருக்கே, மாலை ஏதாவது போட்டிருக்கீங்களா? வந்து நாடி போறதுன்னா யாரை தேடி போவோம்? கடவுளை தேடிதான் போவோம். அதனால மறுபடியும் முருகன்ட்டே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டிருக்கேன். இப்ப ஆனா எக்ஸ்போ போகும்போது நீங்க மாலை இல்ல போடல. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மாலை போட்டு, அதுக்கப்புறம் தான் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது மாலை போட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, சென்னை வரும்போது போட்டுட்டு வந்தீங்க. அந்த விஷயம் நடந்து ஒரு 2 நாள் தூக்கம் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் போயிட்டு முருகனுக்கு போய் மாலையை போட்டுட்டு, நீயே பாத்துக்கோ
அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த விஷயத்துல வந்து நாஞ்சில் அவர்களுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். நல்லா இருக்கட்டும். ஏன்னா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கான். நானும் கண்ணால பார்த்துருக்கேன். என்னோட இது என்னன்னா, எனக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடுத்தா போதும். உனக்கும் அவனுக்கும் குழந்தை, குடும்பம்னு இருக்கு. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நெனைப்பேன். அந்த நாள் தான் வந்து கேஸ் எடுத்து பூந்தமல்லி வரைக்கும் நடத்துனான். அதுக்கு இப்ப 2 பேரும் சமாதானமா போறோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு 4 மாசம் வாய்தாக்கு திருச்சி டூ பூந்தமல்லி வந்து 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 நல்லா இருக்கட்டும்னு நெனச்சு தான் எல்லா எண்ணத்துலயும் நான் ஹெல்ப் பண்ணது. இந்த வைஷு விஷயத்துலயும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டு நல்லா இருக்கட்டும்னு தான் நெனைக்கிறேன். என்ன இப்ப அவனுக்கு தெரியும் என்னைய பத்தி. அவனுக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான். எனக்கும் குழந்தைங்க இருக்குன்னு நீ நெனச்சிருந்தேன்னா, இப்படி நீ என்னைய அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சிருக்க ம், மாட்ட. ம். நான் கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ வீடியோ எடுத்து போட்ட. போட்டுக்கோ. இன்னும் நீ என்னைய என்ன அசிங்கப்படுத்தணும்னு நெனைக்கிறியோ அசிங்கப்படுத்திக்கோ. அத பத்தி நான் ஒரு துளி கூட வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஒரு இது மட்டும் தான் அவனுக்கு சொல்ல வேண்டியது. இவ்ளோ நேரம் இந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேடம்.